பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு வந்து சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், 2 வரமிளகா எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன். பாருங்கள், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20லேருந்து 25 வெங்காயம் வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 15 பல் இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக வந்து புளி வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆகவும் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். நான் வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா வறுத்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தேவை.